இரவோடு இரவாக அதிமுகவிலே இணைந்து 500 பேர் கதரும் அரசியல் கட்சிகள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமி என்னதான் பிரச்சனை என்பது வந்தாலும் அதிமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என வைராக்கியத்துடன் அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறது. எவ்வளவோ பிரச்சனைகளை கொடுத்து பார்த்துட்டாங்க. சசிகலா மற்றும் ஓபிஎஸ் எல்லாம் எத்தனையோ வழக்குகளை தொடுத்து பார்த்துட்டாங்க. நமது புகழேந்தி ஆகட்டும், வைத்தியலிங்கம் போன்றவர்கள் எல்லாம் ஏகப்பட்ட வழக்குகள் நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் வரைக்கும் போய் பார்த்துட்டாங்க. இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே செய்ய முடியல. அதிமுகவிற்கு சசிகலா அம்மையார் தலைமை ஏற்க வேண்டும், அவர்களுக்கு கீழ் இவர்கள் எல்லாம் பணியாற்ற வேண்டும். இதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறதே தவிர அதிமுக எந்த நிலைமைக்கு வரும், அதிமுக வெற்றி பாதைக்கு வருமா, அதிமுக அடிமை கட்சியாக போகுமா அப்படிங்கிறதெல்லாம் அவர்களுக்கு கவலையே கிடையாது அப்படின்னே கூட சொல்ல. எடப்பாடி பழனிசாமி நினைத்திருந்தால் அவருடைய மகனை அதிமுகவிலே முக்கிய பொறுப்பிலே அமர வைத்திருக்கலாம். இதுவரைக்கும் அதை செய்யவே கிடையாது. எனக்கு பின்பு ஒரு சாதாரண ஒரு தொண்டனுக்கு அதிமுக தலைமை ஏற்க வேண்டும் என்பது எடப்பாடியுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தான் நாளுக்கு நாள் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் தன்னை அதிமுகவின் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். இதற்கு ஒரு உதாரணமாக தஞ்சாவூரிலே தமிழக வெற்றி கழகம், திமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் இரவோடு இரவாக அதிமுகவிலே இணைந்திருக்காங்களாம். அதாவது தஞ்சாவூரில் திமுக தமிழக வெற்றி உள்ளிட்ட மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி 500க்கும் மேற்பட்டோர் இரவிலே அதிமுக இணைஞ்சிருக்காங்க. மத்திய மாவட்ட செயலாளர் மா சேகர் முன்னிலையிலே கட்சியில் இணைந்த அனைவருக்குமே அதிமுக சார்பாக உற்சாகமான வரவேற்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் அனைவருமே அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகள், அதாவது அதிமுகவுடைய உறுப்பினர் அட்டை என்பது கொடுக்கப்பட்டு 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பிங்கள் என தற்போது அவர்களுக்கு அறிவுரையும் வழங்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்குமே உள்கட்சி பிரச்சனை 2026 தோல்வியுறக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் என்பது வருகிறது. 2026 திமுக தான் அனைத்து இடங்களிலுமே வெற்றி பெறப் போகிறது என மீடியாக்கள் மட்டுமல்ல செய்திகளும் வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஏன் திமுகவில், அதுவும் ஆளும் கட்சியிலிருந்து விலகி எதிர்கட்சியில் இணைகிறாங்க? ஆளும் கட்சியுடைய செயல்பாடுகள் பிடிக்கவில்லை, அதே போல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்னதான் உள்கட்சி பிரச்சனை என்பது இருந்தாலும் வழக்குகள் எத்தனை தொடுத்தாலும் அசராமல் தான் அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ வழக்குகளையும் பார்த்து விட்டார், எவ்வளவோ பிரச்சனைகளையும் பார்த்து விட்டார். டெல்லி மேலிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கும் உடன்படாமல் தான் எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவிற்கு மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதை பயன்படுத்துவதும் அதிமுகவுடைய தொண்டர்கள் கையில் தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கு மிக மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் மட்டும் அதிமுக தோல்வியை தெரிவினால் சசிகலாவின் கைவசம் அதிமுக செல்வது யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆகலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.